நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காதல் ஓவியம் கண்டேன். இன்னும் எத்தனை நாள் தான் கடவுள் நம்மளை நண்பெங்காதலுக்கே காவல் காக்க வைப்பாரோ? நம்ம வாழ்க்கையிலையும் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், சுவரேறி குதித்தல் எதுவுமே நடக்க மாட்டேங்குதப்பா. எதுக்கும் செம்பளி மாவளுக்கு ஒரு போனை போட்டு பார்ப்போம். ஹலோ, தெரியாம பட்டடி, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? தெரியாம டாலாக்னு சொல்றோம்ல, நம்புதா? சரி வைக்கிறேன். இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு நல்லது நடக்காதடா டக்ளஸே. சரி, நண்பன் இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு கொஞ்சம் நினைச்சாது பார்ப்போம். டைம் ஆகுது பாஸ் ஆகும். நல்ல பெரிய வீடு. நமக்கும் பங்கு இருக்கு. இந்தாங்க காஃபி. எதுக்கு காஃபிலாம்? வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க, அதான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன். சரி உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். அட உட்காருன்றல. என்னாச்சு, நல்லா இல்லையா? இல்ல நல்லா இருக்கு, ஆனா காஃபில சக்கரை தான் இல்ல. இல்லையே, நான் சுகர் மிக்ஸ் பண்ணேனே. ஏங்க, என்ன நினைச்சிட்டே காஃபி போட்டிருப்பீங்க, அதனால சுகர் மிக்ஸ் பண்ண மறந்துருப்பீங்க. இல்ல வைத்தி, நான் போட்டேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா? வேணா நீயே குடிச்சு பாரு. சரி இருங்க, கிச்சன்ல கொஞ்சம் பேலன்ஸ் காஃபி இருக்கு, குடிச்சு பார்த்துட்டு கரெக்டா மிக்ஸ் பண்ணிருக்கேனான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் இதுல குடிச்சு பார்க்க மாட்டியா? ஆ, நான் ஒரு சிப் குடிச்சிட்டேன்னு ஃபீல் பண்றியா? சுகர் கரெக்டா தான் இருக்கு வைத்தி. அப்படியா? எனக்கு டேஸ்டே தெரியலையே. இங்க வரதுக்கு முன்னாடி வீட்ல ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டு வந்தீங்களா? வீட்ல ஸ்வீட் சாப்பிடல, ஆனா இங்க இப்பதான். குடு. பா, ஐஸ்வர்யா, இப்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு ஐஸ்வர்யா. இருக்கும் இருக்கும். இவ்வளவு அருமையான காப்பி போட்ட கைக்கு நான் என்ன கொடுக்கறது? என்ன கொடுக்க போறீங்க? கொடுக்கலாமா? ஏன், நான் கொடுக்க கூடாதா? அப்படி இல்ல, ஆனா வேண்டாம். என்ன வெக்கமா? வேணும்னா என் லிப் படாம உனக்கு கிஸ் கொடுக்கட்டா? அது எப்படி முடியும்? என்னால முடியும். நீங்க பொய் சொல்றீங்க, அப்படிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அட, என்னால முடியும் ஐஸ்வர்யா, என்ன நம்பு. மாட்டேன். சரி, என்ன பெட்டு? எதுக்கு பெட்டு? உன் கையில என் லிப் படாம நான் கிஸ் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு எதுவும் தர தேவையில்ல. அதுவே நான் தோத்துட்டா நீ என்ன கேட்குறியோ நான் தரேன். அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் முடியாது. உனக்கு என்ன வேணுமோ கேளு. எனக்கு இருக்கிறதுலயே பெரிய சைஸ் டெடி பேர் வாங்கி தரீங்களா? ரொம்ப நாள் ஆசை. அப்போ ஓகே, பெட் டெடி பேர், சரியா? சரி. Yeah.
பட்டுடுச்சு. அது Fraud. ஏய், சரி 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 சாரி சாரி. தோல்வியை ஒத்துக்கிறேன் ஐஸ்வர்யா. லிப் படாம கிஸ் பண்ண முடியாதுதான். பெட்ல நீ தான் ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். நீ இப்படி சரியான ஆயிப்போச்சே. ஃப்ராடுடா நீ. ஆவி சீரியல் லட்சுமி மாதிரியே சிஸ்டர் ஃப்ராடுன்னு சொல்லுதே. ஐயோ டக்ளஸ், போதுமா இதுக்கு மேல வேணும். என்ன பண்ணுவோம்? உனக்காக எல்லாம் உனக்காக இந்த புட்டாலும் போயிரும். என்ன கிரு கிருன்னு சவுண்ட் கேக்குது? ஏதோ பாம்பு கம்பு வந்துருச்சா? நம்ம பொண்ணு தான் சத்தம் குடிச்சா? சரவணே, இவர் ஏன் நமக்கு இப்ப கால் பண்றாரு? ஒருவேளை இங்க இருந்தது போதும், வீட்டுக்கு வான்னு சொல்றாரோ? ஒரு காதலர்கள் ஃபர்ஸ்ட் டைம் தனியா சந்திக்கும் போது கொஞ்சம் டைம் முன்ன பண்ணா ஆகத்தான் செய்யும். அது கூட புரிஞ்சுக்காம கோனே எடுக்கப்படாது. ஐ அம் ரொம்ப பிஸி. புத்தி உள்ள மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திகெட்ட மனிதர் எல்லாம் வெட்டிசாலி இல்லை. இவரு தொல்லை தாங்க முடியாது போல் இருக்க. ஹலோ டக்ளஸ், ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேற? பாஸ், இங்க ஒரு பிரச்சனை இல்ல பாஸ். மாப்பிள்ள உள்ள போயிருக்கான், நான் வெளியே காவலுக்கு உட்கார்ந்துருக்கேன்ல. ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவோம். நீங்க கவலையே படாம வீட்டுல போய் தூங்க போங்க. அண்ணா கட்டி, முதல்ல நீங்க அங்கிருந்து கிளம்புங்க. அட ஒரு பிரச்சனையும் வராது பாஸ். யாம் இருக்க பயமேன், டக்ளஸ் இருக்க பயமேன். டேய், சொன்னா புரிஞ்சுக்கோடா. அன்பரசு சாம குடிக்க போகல, வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்காரு. நல்லா ப்ரூடா விடுறீங்க பாஸ். டேய், சின்ன பிள்ளை பயமுறுத்துற மாதிரி என்ன பயமுறுத்துறீங்களா? பாங்க பாஸ். டேய், சத்தியமா சொல்றேன், அன்பரசு போகல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய் மண்ணாங்கட்டி, இங்க ஊருக்கு வெளியில இருக்க டீ கடையில தான் நான் இருக்கேன். அவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க எதுக்கு இந்நேரம் அங்க போனீங்க? ரொம்ப முக்கியம், முதல்ல அங்க இருந்து கிளம்புடா. நீங்க எதுக்கு இந்நேரம் அங்க போனீங்கன்றேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. டேய், ஐ, மாட்டிட்டீங்களா? போய் வரலையா? வாயில வருதுடா. யாருக்கிட்ட? பாங்க பாஸ். போது பாஸ். ஏன் பாஸ் இப்படிலாம் திட்டுறீங்க? பின்னடா, நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ இவனாட்ட கேட்டுட்டு இருக்க. பாஸ், அன்பரசு குரங்கணிக்கு போலன்னு நிஜமா தான் சொல்றீங்களா? டேய், என்ன டென்ஷன் படுத்தாம கிளம்புடா. பாஸ், எனக்கு பேதியா வந்துரும் போல் இருக்கு. சரி பாஸ், நான் நம்புறேன் பாஸ். நான் இப்ப என்ன பண்றது பாஸ், சொல்லுங்க. வைத்திக்கு போன் அடிச்சேன், அவன் போன் எடுக்கல. ஆமா, அது சைலண்ட்ல இருக்கு. மாப்பிள்ள பிஸில பாத்துருக்க மாட்டான். சொல்றத பதறாம கொஞ்சம் கேளு. சரி சொல்லுங்க பாஸ். இங்க இருந்து என்ன கிளம்பாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன். நீ முதல்ல வைத்திக்கு போன் பண்ணு, அவ எடுக்கலன்னா நீ உள்ள குதிச்சு 2 பேரும் எஸ்கேப் ஆயிருங்க. பாஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது பாஸ். என்ன மட்டும் தனியா மாட்டி வர்றீங்க? என்ன? நான் போன் அடிச்சு பாக்குறேன், மாப்பிள்ள எடுத்தா சொல்றேன். இந்த சோரேறி குதிக்கிற மேட்டர்லாம் நீங்க வந்து பாத்துங்க பாஸ். சொன்னா கேளு, தைரியமா போடா. எனக்கு பேஸ்மெண்ட் மட்டும் இல்ல பாஸ், பில்டிங்கே வீக்கு பாஸ். ப்ளீஸ் பாஸ், நீங்க இங்க வந்துருங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். சரி, நாங்க வந்து தொலைறேன், முதல்ல வைத்திக்கு போன் பண்ணு. சரி பாஸ். ஓகே பாஸ். சீக்கிரம் வந்துருங்க பாஸ். வரடா. மாப்பிள்ளைக்கு அடிப்போம். எடுத்துறா. யாரு இவன்? வேற நேரம் கட்ட நேரத்தில் கால் பண்ணிக்கிட்டு. மாப்பிள்ள போன் எடுக்க மாட்டானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா இவ்வளவு நேரமாயும் சக்தி ஆளைய காணும்? சீக்கிரம் வந்துருவாருப்பா.
சரி எவ்வளவு நேரமா? இந்த இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாதேம்மா. இல்ல அப்பா, உடம்பு சரியில்லாததுனால வண்டியை மெதுவா ஓட்டிட்டு போயிருக்கலாம். வந்துருவாருப்பா. அதாம்மா என் கவலையே. மெதுவா ஓட்டிட்டு போயிருந்தா பரவாயில்ல, வண்டியே ஓட்ட முடியாம போயிருந்தா வழியில எங்கேயாவது மாட்டிக்கிட்ட சங்கடம் தானம்மா. தப்பு பண்ணிட்டோம்மா. நம்ம சக்தியை மருந்து வாங்க அனுப்பிச்சிருக்க கூடாது. நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம்மா. இந்த சக்திக்கு ஒரு போனை போடுமா. சரிப்பா. என்னம்மா ரிங் போகுதா? இல்லப்பா, நம்பர் பிஸியா இருக்கு. யார்கிட்டயே பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருப்பான்? அவங்க வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணிருக்கலாம். அதான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு ரூமா? ம் சூப்பரா இருக்கு ஐஸ்வர்யா. தேங்க்ஸுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? என்ன? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நினைச்சா? என்ன நினைச்சு சந்தோஷப்பட என்ன இருக்கு ஐஸ்வர்யா? ஒன்றும் இல்லை, நிறைய விஷயம் இருக்கு. அப்படியா? அப்படி என்ன விஷயம் இருக்கு சொல்லு பாப்போம். என்னை பார்க்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா தைரியமா வந்துட்டீங்க. வீட்ல தனியா இருக்கிற பொண்ணு, அதுவும் நம்மள லவ் பண்ற பொண்ணு, அட்வான்டேஜ் எடுத்துக்காம ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா. அது என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். சரி, அப்புறம்? என் மேல நீங்க உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க. அப்படியா? ஆமா வைத்தி. ம். என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நான் யார்கிட்டயும் உண்மையான அன்பை எதிர்பார்த்தது கிடையாது, உணர்ந்ததும் கிடையாது. என்னோட அப்பாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவருக்கு பணத்தை பத்தி யோசிக்கவே நேரம் சரியா இருக்கும். என் அண்ணனை கேட்கவே வேண்டாம். வேலைக்காரிக்கிட்ட எப்படி பேசுவானோ அதே மாதிரிதான் என்கிட்டயும் பேசுறான். நம்ம மேல இனி உண்மையான அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு நினைச்சப்பதான் உங்களை பார்த்தேன். ஐஸ்வர்யா, இப்போ எதுக்கு அழுதுகிட்டு? கண்ணை தொடங்க ப்ளீஸ். ஐஸ்வர்யா, உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? என்ன இது கேள்வி? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். சொல்லு, என்ன எவ்வளோ பிடிக்கும்? நிறைய. நிறையனா? நிறையனா நிறைய. ரொம்ப பிடிக்கும். கடலுக்கு அளவு இருக்கா? இல்ல. அதே மாதிரிதான் என்னோட காதலுக்கும் அளவில்லை. ஓ. என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்கும். இவ்வளவுதானா? இவ்வளோ? ஐஸ்வர்யா, இங்க பாரு, உன்னை இவ்வளோ பிடிக்கும். இப்ப சந்தோஷமா? ஆமா, இப்படி ஹாயா செவரேறி குதிச்சு வந்து லவ் பண்றீங்களே, இப்ப திடீர்னு எங்க அப்பா வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு நேருக்கு நேரா நின்னு நானும் உங்க பொண்ணை லவ் பண்றோம், எனக்கு உங்க பொண்ணை கட்டி வைங்கன்னு கேட்பேன். பாரா, ரொம்ப தைரியம் தான். ஆமா, எனக்கு என்ன பயம்?
உண்மையிலேயே எங்க அப்பா வந்தாதான் தெரியும் இங்க என்ன நடக்கும்னு. என்ன நடக்கும்? சரி விடுங்க, எதுக்கு நடக்காத ஒண்ணு பேசிக்கிட்டு. டேய் வைத்தி, அன்பரசு மட்டும் வந்தான், நீ துண்டக்கான துணியை காணும் விடுவேன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்தாப்பா. என்னடா எல்லாம் கிளம்பலாமா? பா போற வழியில பசங்களை இறக்கி விட்டு போயிடலாம். சரிடா, எல்லாம் வண்டியில இறங்களே. ஐயா சாமக்குடிக்கு போறேன்னு சொன்னீங்களே, போலியா? அட அந்த இளவ ஏன்ல கேக்குற? ஹலோ பாஸ், லிஃப்ட் ப்ளீஸ். சொல்லுங்க பாஸ், ஊருக்குள்ளே போறீங்க? ஆமா ஏறுங்க. கொஞ்சம் ட்ராப் பண்ணிருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சரி, அப்புறம் நான் கிளம்பட்டுமா? சரிங்கய்யா. எல்லாம் வண்டியில இறங்களே. என்னல? என்னன்னு தெரியலையா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் எடுக்க என்னன்னு பாருல. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகுது, நீங்க கிளம்புங்க. இல்ல ஐஸ்வர்யா, இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல வைத்தி, இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தா விடியறது கூட தெரியாம பேசிக்கிட்டே இருப்போம். வேணாம், நீங்க கிளம்புங்க. இல்ல ஐஸ்வர்யா ப்ளீஸ், இருக்கேனே. இல்ல வேண்டாம், நீங்க சொன்னா கேளுங்க. சரி, ஒரு 1 hour இருந்துட்டு போறேனே ப்ளீஸ். ஜஸ்ட் 1 hour தான். 1 hour மட்டும் தான், அதுக்கப்புறம் நீங்க கிளம்பிடணும். ஓகே? சரி, ஓகே ஓகே. என்னம்மா இன்னும் ஆளை காணோம்? அப்பா எனக்கும் ஒன்றும் புரியல. அம்மா இன்னொரு தடவை போன போட்டு பாருமா. ம் பாஸ் இங்கே நிப்பாட்டிருங்க. தேங்க்ஸ் பாஸ். பரவாயில்ல. ஈனாச்சு வேற இந்நேரத்தில் ஃபோன் பண்ணிக்கிட்டு. என்னம்மா எடுத்தானா? எடுக்கலப்பா. ஒரே தர்ம சங்கடமா இருக்குமா. ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியலையம்மா. என்னாச்சுல? ஐயா வண்டி அடைக்கிற மாதிரி இருக்குய்யா. அடைச்சா குத்தி விட வேண்டியதானல? வண்டியை தள்ளலாம் ஸ்டார்ட் ஆகுமா? முயற்சி பண்ணி பார்க்கலாம் சின்னையா. டேய் எல்லாம் இறங்குங்கடா. சரிங்கய்யா. சீக்கிரம் வாடா. இல்ல பாண்டி, இங்க பாருல. என்னல? எவனா வாழை மாட்டையை சொருவி வச்சிருக்கான். அப்பா இங்க பாருப்பா. என்னல? எவனோ வேணுட்டே சொருவி வச்சிருக்கான். இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கோம், எவன்டா தைரியமா இந்த வழக்கட்டை சொல்லணுது? வாங்கடா எல்லாம் வீட்டுக்கு போ. டேய் தூக்கி போறாத. வண்டியில இருடா சீக்கிரமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இன்னைக்கு குத்தி புளிய விட போறானுங்க நினைக்கிறேன். மாப்ள சரவணா, நான் இங்க இருக்கேன். டேய் என்னடா ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? பாஸ் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறேன் பாஸ். டேய் இதுக்கு தான்டா சொன்னேன், இதெல்லாம் வேணான்னு. கேட்டிங்களா? இப்ப என்னடா பண்றது? அப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அதான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு. கொடுக்கலாமா? அது என்னன்னா, அடச்சே. என்ன கிஃப்ட்? எப்படி சொல்றது, வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு கிஃப்ட். பொண்ணோ பொருளை கொடுத்தா அழிஞ்சு போயிடும், இல்ல தொலைஞ்சு போயிடும். இது அழியாத ஒரு கிஃப்ட். இப்ப வேணாம், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, நான் இன்னைக்கே கொடுத்தாகணும். நான் முடிவு பண்ணிட்டேன். வேணா வைத்தி, வேணா ப்ளீஸ். வேணாம் ஐஸ்வர்யா ப்ளீஸ். சொன்னா கேளுங்க வைத்தி ப்ளீஸ். ஐஸ்வர்யா ப்ளீஸ், ஒண்ணே வேணா ஒண்ணு. வைத்தி.
ஏய், அங்கே இரு, அங்கே இரு. ஏய், போகாத. வைத்தி அங்கே இரு, வர. ஓடாத ஐஸ்வர்யா. எந்த பக்கம் போனா? பஸ் இப்படியே மேலே ஏறி கிழக்கு பக்கம் அந்த ரூமுக்கு போனேன் பஸ். இது மேல ஏறனா? சரி, நான் மேல ஏறதுக்கு ஹெல்ப் பண்றியா? சரி பஸ், நிக்கிறேன். நான் குனிகிறேன் பஸ், நீங்க மேலே ஏறிடுங்க. ஓகே. ஓகே பஸ், வாங்க வாங்க பஸ். மெதுவா பஸ், சட்னி ஆக்கிறாதீங்க. ரெடி? நல்லா குனிடா. பஸ் 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 பஸ், பார்த்து பஸ். என்ன கணக்கணக்குறான், விழா எலும்பெல்லாம் விங்கு 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 விங்குதே. முழு வெயிட்டை என் முதுகில ஏத்தி விட்டானே. மாட்டினியா? வேணா வைத்தி, ப்ளீஸ் ம். சொன்னா கேளுங்க. வேணாம்.